வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. காற்று சுழற்சிகள் ஏதும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இல்லை. புதிய சுழற்சி சுமத்ரா தீவு அருகே உருவாகி கொண்டிருக்கிறது. மேலும் வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை வட இந்திய குளிரலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. உயரழுத்தத்தின் காற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆக குளிரலை வரத்து என்பது தடையாக இருக்கும். வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு வட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு செயலிழக்கும் வரை குளிரலை இங்கே வராது. குளிர் இல்லாத சாதாரண ஒரு பனிப்பொழிவு, குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும். இது வரக்கூடிய 29ஆம் தேதி வரை இருக்கும். 30, 31ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்று சொல்வதை விட கீழடுக்கு சுழற்சி, அதாவது ஒரு காற்று சுழற்சி கடலோடு இணைந்தும் இணையாமலும் இருக்கக்கூடிய இடையடுக்கு சுழற்சி என்று சொல்லலாம். அந்த சுழற்சி ஒன்று இலங்கைக்கு தெற்கு புறம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய 30, 31 பிப்ரவரி 1ஆம் தேதி வரை இருக்கிறது. இதன் காரணமாக இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கும். இது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தூறலை கொடுக்கும் இலங்கையில். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டிற்கு இந்த இலங்கையை ஒட்டிய தமிழ்நாட்டின் பகுதிகள், அதாவது கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி பகுதியில் மேகமூட்டம் இருக்கும். இது அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும். மழை வந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சுறுத்தும் வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். 30, 31, 1ஆம் தேதி. அதுக்கு அடுத்தது 2ஆம் தேதியிலிருந்து வருகிறது குளிரலை. 2ஆம் தேதி வட இந்தியாவில் நிலவக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கூடிய மேற்கத்திய இடையூறில் தாழ்வு சுழற்சியே வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இது மேற்கத்திய இடையூறு இமயமலையில் அது கிழக்கு நோக்கி நகர்ந்தாலும் தாழ்வு சுழற்சி உயரழுத்தம் எல்லாமே குளிரலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இது 2ஆம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு குளிரலையை விடுவிக்கும் அளவிற்கு செயலிழக்கும். ஆக 2ஆம் தேதி 3ஆம் தேதி குளிரலை வரும். காரணம் ஏன் வருகிறது என்றால், புதிதாக ஒரு வலுவான நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து அமைய இருக்கிறது. அதாவது அந்த நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதி, சிங்கப்பூர், மலேசியா பகுதி வழியாக, சுமத்ரா தீவு பகுதி வழியாக வரக்கூடிய 4ஆம் தேதி இலங்கை அடையும். 5, 6 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அது கிழக்கு நோக்கியே திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக வரக்கூடிய 4, 5, 6 தேதிகளில் இலங்கையில் கனமழை காத்திருக்கிறது. படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள மழைப்பொழிவு வண்ணம் தீட்டப்பட்டிருப்பது இலங்கைக்கும் இந்திய பெருங்கடலோட பெரும்பாலான பகுதிகளில் கடலில் மழை நிறைய பொழியும். அதே நேரத்தில் சற்று முன்னேறி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவை வரக்கூடிய பிப்ரவரி 4, 5 தேதிகளில் 4, 5, 6 தேதிகளில் இருக்கும். ஏதேனும் 2 நாள் இருக்கும். ஆனால் நாள் முழுவதும் கிடையாது. அவ்வப்பொழுது நல்ல ஒரு மழை, மிதமான லேசான மழைப்பொழிவை டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் தென்கடலோரத்தில் கொடுக்கும். தென்கடலோரத்தில் கொடுக்கணும்னா அது மேற்கு நோக்கி மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்தால் தான் கொடுக்கும். நகர்ந்தால் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கு 4, 5, 6 தேதிகளில் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இலங்கையில் 4, 5, 6 தேதிகளில் 30, 31, 1ஆம் தேதி ஒரு சுற்று மழை. அடுத்தது 4, 5, 6, 7, 4, 5, 6, 4, 5, 6 ஆகிய தேதிகளில் மழை இருக்குது வரக்கூடிய பிப்ரவரி. ஆனால் பெருசாக இல்லை, பெரிய மழை இருக்காது. சுப நிகழ்வுகள் வைத்திருப்பவர்கள் மழை என்ற செய்தியை கேட்டு அச்சப்பட வேண்டாம். ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். அறுவடை விவசாயிகள் மொத்தத்தில் அறுவடை செய்வர்கள் அவருடைய முதலீடு வயலில் இருக்குது. அவர்கள் அந்த மழைப்பொழிவு எப்படி இருக்கும் திட்டமிடுதலுக்காக வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். சற்று ஏறி வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக குறைந்தபட்சம் லேசான மிதமான மழைப்பொழிவு டெல்டா வடகடலோர பகுதிகள் ஏதேனும் 2 நாள், அந்த 4, 5, 6, 4, 5, 6 பிப்ரவரி தேதிகளில் இருக்கும். இது கொஞ்சம் வலுப்பெற்று முன்னேறி வந்தால் இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது.
அந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதி வாக்கில் வருது. அது இலங்கைக்கு மட்டும்தான் கொடுக்கும். 15ஆம் தேதி வலுவான நிகழ்வாக தெரிகிறது. 14, 15, 16 15ஆம் தேதிக்கு மேலே பிப்ரவரி 28க்குள் 15லேருந்து 28க்குள் இருக்கக்கூடிய அந்த மாத பின் அரை பகுதியில் 2 நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு தெரியுது. 2 நிகழ்வுமே பசிபிக் பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக ஆணித்தனமாக வந்து வரக்கூடிய பிப்ரவரி 15லிருந்து 28க்குள் 2 நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எப்படிப்பட்ட மழைப்பொழிவை தரும், எந்த மாவட்டங்களுக்கு எப்படி? இலங்கைக்கு கண்டிப்பாக உண்டு. இலங்கைக்கு பிப்ரவரி மார்ச் 2மே மழை இருக்குது. நம்ம ஏற்கனவே பிப்ரவரி 15 வரையும் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வரக்கூடிய நிகழ்வே 4, 5, 6 தேதிகளிலேயே இலங்கைக்கு மிக மழைப்பொழிவு காத்திருக்கு. 4, 5, 6 தேதி அந்த மழைப்பொழிவு அங்கே இலங்கைக்கு கொடுக்கும் பொழுது தான் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழை, நனைக்கும் மழை, மிதமான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அடுத்தது 10, 11, 12 இலங்கைக்கு மட்டும். 15லிருந்து 28க்குள் 2 நிகழ்வு கண்டிப்பாக. அது 2 நிகழ்வு வலுவாகவே இருக்கிறது, நல்ல மழை தரும். ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழையில் கொஞ்சம் முன்னேறி வந்து நன்றாக ஏறி பொழியக்கூடிய மழை பொழிவாக தெரிகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச்லேயும் மழை இருக்குது. ஆனால் எந்த நிகழ்வு எவ்வளவு ஏறி வரும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை தரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இலங்கைக்கு கொடுக்கும். சற்று முன்னேறி வரும்பொழுது டெல்டாவிற்கும் தென்கடலோரமும் கொடுக்கும். இவையெல்லாம் ஆய்வில் இருக்குது. கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு நிகழ்வாவது ஏறி வந்து மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இந்த வானிலையெல்லாம் நீங்கள் பார்த்து அறுவடை, விதைப்பு போன்ற பணிகளை நீங்கள் திட்டமிடணும். அதே போல் அதாவது மாசி வரைக்கும் கூட அறுவடை பணிகள் இருக்கும். சில இடங்களில் பங்குனியில் கூட அறுவடை இருக்கும், நெல் அறுவடை இருக்கிறது. இப்போ தான் சில இடங்களில் நடவு பணி நடைபெற்று கொண்டிருக்கு. பல்வேறு விழுப்புரம் உள்ளிட்ட விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு மாவட்டத்திலெல்லாம் பார்த்தேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அனைத்து விவசாய பணிகளையும் திட்டமிட வேண்டும். நாளையிலிருந்து நீங்கள் அறுவடை பணியை நிம்மதியாக, வான மேகம் சூழ்ந்திருந்தாலும், அது வான மேகம் எதனால் சூழ்ந்துன்னா அதிகாலையில் பனிப்பொழிவு வராமல் அது மேகமாக மாறி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது பனியாக கீழே பொழிந்து கொண்டிருக்கும். பிறகு அது மழையாக மாறாது, அப்படியே தெளிவடைஞ்சிடும். அதை பார்த்து மழை வருமோ என்று அச்சப்பட தேவையில்லை. மழை வாய்ப்பு இல்லை. அடுத்த மழைன்னா 4, 5, 6 தான். 4, 5, 6 பிப்ரவரி. அதுவும் கடலோரம், டெல்டா இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது. அது எப்படி முன்னேறி வருதுன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக விதைப்பு பணிகளை நீங்கள் தொடக்கலாம். 4ஆம் தேதி மழை வரும் என்ற அது வந்து ஒரு பாதிக்காத மழையாக தான் தெரியுது. ஆனால் நிலக்கடலை முளைப்புக்கு பாதிக்கும்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் இப்படித்தான் தெரியுது. நனைக்கு மழை, லேசான மழை, மிதான மழையான மழையெல்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்காது. இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸில் இணைந்திருக்கணும். நிலக்கடலை விதைப்பு தொடக்கலாம். எல்லா அறுவடை பணியுமே தொடக்கலாம். வெங்காய அறுவடை, மக்காச்சோள அறுவடை, எல்லா அறுவடையுமே தொடக்கலாம். அதே போல் விதைப்பு பணியும் செய்யலாம். ஆனால் 4, 5, 6 தேதி மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருந்து தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். அதே போல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அதோடு சேர்ந்த நீண்டகால வானிலை அறிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்ஸாக வழங்குவேன். கோடை மழை, மார்ச், ஏப்ரல் மழை, அதாவது பிப்ரவரி, மார்ச் மழை, ஏப்ரல், மே மழை, தென்மேற்கு பருவமழை, இது எல்லாமே. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு கூடுதலாக தான் தெரியுது. ஏன்னா வங்கக்கடலை விட அரபிக்கடல் கூடுதலாக இருக்குது. அது இல்லாமல் வங்கக்கடல் வெப்பம் குறைவாக இருக்கிற காரணத்தினால அரபிக்கடலில் தான் அதிகமான சிஸ்டம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தெற்கு காற்றுங்கிற அளவு வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது இந்த வருஷம். அதனால் கோடை மழை இந்த டெல்டாவிற்கு கொஞ்சம் கூடுதலாகவே தெரியுது. கோடை மழை, ஜனவரி மழை, ஜூன், ஜூலை மழை, அதுவும் வெப்பசலன மழை தான். அதுவும் நல்ல மழை தெரிகிறது ஜூன், ஜூலையில். ஆக இவை எல்லாம் உறுதியான அறிக்கை அல்ல. விரைவிலே உங்களுக்கு ஒரு தெளிவான அறிக்கையை இந்த மாத இறுதிக்குள் வழங்குகிறேன். 31ஆம் தேதிக்குள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.